ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிஷா ஆரி கிரியேட்டிவ் சேனல். நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சு டைப் 1 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய ஸ்டிச் போட்டுட்டு வரோம். அதேமாரியே தான் இதுவும். இது நம்ம லோடிங் மாதிரி போடுறதுனால தான் இது ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். லோடிங்னால் ஒரு த்ரெட்டை நடுவில் வச்சு அது மேலே நம்ம ஸ்டிச் போடுறது லோடிங்கு. ஆனால் இதில் த்ரெட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கொஞ்சம் லூஸாகவே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம இழுத்து டைட் பண்ணி நம்ம போடுவோம். அப்படி போடாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போதும் போல் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நாட் போட்டுட்டு த்ரெட்டை கீழேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன், இழுக்கும் போதே நம்ம லூஸ் விட்டு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு கிட்ட ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இந்த ஸ்டிச் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொடி டிசைனு, இப்போ ப்ளவுஸ்க்கு கொடி டிசைன் நம்ம நார்மலாக கையால் வரைஞ்சி போடுவோம்ல, அந்த ஸ்டிச்சுக்கு, அப்புறம் 2 ஃப்ளவர் கொடியில் போகிற மாதிரி போடும்போது, அந்த மாதிரி இதில் போடும்போது இது நல்லாயிருக்கும் ஸ்டிச்சு. தெரியும், நான் ரொம்ப டைட்டாகவும் இழுக்கலை, ரொம்ப லூஸாகவும் இழுக்கலை. ரொம்ப டைட்டாக எடுத்தோம்னா கீழே லாக் ஆகி ஸ்டிச் வேறு மாதிரி வரும். இது லூஸ் விட்டு இருக்கிறதுனால நடுவில் அந்த பண்டல் மாரியே கொஞ்சம் பூசியாக வர மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. இன்னும் நீங்கள் கிட்ட நான் வீடியோ எடுக்கும்போது ரெக்கார்டு நல்லா தெரியுதான்னு பார்த்து போட்டுகிட்டே இருக்கிறேன். நீங்கள் நல்லா கிட்ட நெருக்கி போடும்போது அது நல்லா லோடிங் மாதிரியே நல்லா சூப்பராக வரும். இது கொம்பு டிசைன். இதில் நான் போட்டு ஃபில் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து நான் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ் ஒர்க் என்ன பண்ணணும், அதையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். அவங்க ஒர்க்கை போஸ்ட் பண்ணிடுங்க எனக்கு. நான் ஃபாஸ்ட்டாக ஏன் பண்ணுறேன்னாக்கா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ரொம்ப நேரமும் சில பேர் பார்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்டிங் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் நான் ஸ்லோவாக பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓரளவு புரிஞ்சிடும்ன்றதுக்காக தான் அதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பண்ணிடுறேன். அதுக்காக நீங்களும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஒர்க்கை சொதப்பிக்காதீங்க. நிதானமாக நிறுத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லோவாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லோவாக பண்ணுங்கள். போக நமக்கு தானாகவே ஒர்க் பண்ண என்ன ஆகுனாக்கா ஸ்பீட் வந்துடும் நம்ம கைக்கு. அதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கனால நம்ம ஒர்க்கை ஸ்லோவாகவே பண்ணிப்போம். இப்போ இதுக்கு ஒரு தாமரைப்பூ டிசைன் நான் போட்டேன். அது நீங்கள் ஃபுல்லாகவே இந்த லோடிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணி எனக்கு ஃபில் பண்ணி அனுப்பணும். அந்த வளைவு அந்த இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும், எந்த இடத்துலையும் சொதப்பாமல் பண்ணுங்கள். அப்புறம் மேங்கோ டிசைனு, நெக்ஸ்ட் எஸ் டிசைனு, இந்த 3 டிசைனையும் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணும்போது மேலே ஸ்டிச்சையும் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.